பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சமாதானம் தந்தாரேசு, சமாதானம் தந்தாரேசு, சமாதானம் தந்தாரேசு, எனக்கு சமாதானம் தந்தாரேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை கொலோசையர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். கொலோசையர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின அவருடைய சொந்த இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த உலகத்திலே ஆண்டவர் சமாதானத்தை உண்டாக்கினது அவருடைய இரத்தத்தினாலே. அவருடைய சரீரத்தை நொறுக்கி உடைக்க ஒப்பு கொடுத்து அதிலிருந்து சிந்தின இரத்தத்தினாலே ஒரு பெரிய சமாதானத்தை இந்த உலகத்துக்கு ஆண்டவர் அனுப்பினார். நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த சமாதானத்தை ஆண்டவர் உண்டாக்கினார். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சமாதானத்தின் தேவன் தாமே நம்மை முற்றிலுமாய் பரிசுத்தமாக்குவார். சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணினது மாத்திரமல்ல, அந்த இரத்தம்தான் நம்முடைய வாழ்க்கையை முற்றிலும் பரிசுத்தமாக்குகிறது. ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கழுவி சுத்திகரிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி. ஆகவே நம்மை பரிசுத்தமாக்கி இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை குற்றமற்றவர்களாய் காக்கும்படி தான் அவருடைய இரத்தத்தை சிந்தினார். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே சமாதானத்தை அவர் நமக்கு இந்த உலகத்தில் அனுப்பி தந்தது மாத்திரமல்ல, அவர் சிந்தின இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்குகிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய வாழ்க்கையை தூய்மையாக்குகிறது, பரிசுத்தமாக்குகிறது, நம்முடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கிறது. மாத்திரமல்ல, உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத ஒரு தெய்வீக சமாதானத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு உண்டாக்குகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய்த்தான் சமாதானம் உண்டாயிற்று என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த சமாதானத்தை இந்த காலை வேளையிலே ஆண்டவர் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஆண்டவர் அந்த சமாதானத்தை இப்பொழுது கட்டளையிடுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தையே நான் இந்த உலகத்தில் வைத்து போயிருக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உலகம் கொடுக்க முடியாத எடுக்க முடியாத ஒரு தெய்வீக சமாதானத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டதன் ஒரு பெரிய நோக்கமே நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். யோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காணமாட்டீர் என்று இங்கே பக்தனாகி யோபுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். சமாதான கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்படும் பொழுது அந்த தெய்வீக சமாதானம் நம்முடைய உள்ளத்தை நிரப்புகிறது.
நம்முடைய கூடாரத்தை ஆண்டவர் சமாதானத்தினால் நிரப்புகிறார். நம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது ஒரு குறைவையும் காண முடியாது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் கொடுத்த சமாதானத்திற்காக, அவர் உண்டாக்கின சமாதானத்திற்காக, அவர் கொடுத்த பரிசுத்த இரத்தத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அந்த இரத்தம்தான் நம்முடைய பாவமர குற்ற மனசாட்சி நீங்க நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையில நான் சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரங்கள் மாத்திரமல்ல, சமாதானத்தை பெற்றுக்கொண்ட பாத்திரங்களாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் மகிழ்ந்து துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53 அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. நமக்கு வரவேண்டிய ஆக்கினை, ஆக்கினை என்றால் தண்டனை, பாவத்தின் நிமித்தம் நமக்கு வரவேண்டிய தண்டனையை அவர் தம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் தான் ஆண்டவராகிய இயேசு நொறுக்கப்பட்டார், உடைக்கப்பட்டார், சிதைக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி கொடுத்தார். அந்த இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது, பரிசுத்த வாழ்க்கை கிடைக்கிறது, ஒரு தெய்வீக சமாதானம் கிடைக்கிறது. மாத்திரமல்ல, அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளிலிருந்து நம்மை சுகமாக்குகிற வல்லமை புறப்பட்டு வருகிறது. ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். எபேசியர் புஸ்தகம் 2 அதிகாரம் 16 வசனம் சொல்லுகிறது, பகையை சிலுவையிலே கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பகையை சிலுவையிலே ஆண்டவர் அழித்து விட்டார், கொன்று விட்டார். ஆகவே இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். நாம் யார் யாரிடத்துல மனக்கசப்போடு இருக்கிறோமோ இந்த நாட்களிலே ஒப்புரவாகிக் கொள்வோம். அந்த ஒப்புரவாக்குதலை தான் ஆண்டவர் சிலுவையிலே செய்து முடித்தார். பகைமை உணர்வுகளை சிலுவையிலே ஆண்டவர் ஆணியடித்து வெற்றி சிறந்து விட்டார். ஆகவே இந்த காலை வேளையில சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம், பரிசுத்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தெய்வீக சுகத்தை பெற்று அனுபவிப்போம். இந்த காலை வேளையில அத்தனை ஆசீர்வாதங்களை அவர் சிலுவையின் மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக, அவருடைய சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்ததின் மூலமாக நமக்கு இந்த ஆசீர்வாதங்களை இந்த காலை வேளையில தந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் நீர் கொடுத்த அந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் இரத்தத்தினாலே கிடைக்கக்கூடிய சமாதானம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கிடைக்கக்கூடிய பரிசுத்த வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவின் காயங்களினாலே வரக்கூடிய ஒரு தெய்வீக சுகம் எல்லாவற்றையும் பெற்று அனுபவிக்க உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.